ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி, இந்த 5 வகையான பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி போதித்த பவுல் அப்போஸ்தலன் இங்கே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், அதாவது உலகத்தில் உள்ள மனிதர்களும் விசுவாசிகள் என்று மாற்றப்பட்டிருக்கிற மனிதர்கள்தான் 2 பேருக்குமே ஒரே விதமான சோதனைகள் தான் நேரிடுகிறது. அவர்களுக்கும் பசி உண்டாகிறது, விசுவாசிக்கும் பசி உண்டாகிறது. வெளியே இருக்கிறவனுக்கும் தேவை இருக்கிறது, உள்ளே இருக்கிறவனுக்கும் தேவை இருக்கிறது. வெளியே இருக்கிறவனுக்கும் பாவச் சோதனைகள் வருகிறது, உள்ளே இருக்கிறவனுக்கும் பாவச் சோதனைகள் வருகிறது. ஆகவே எல்லாருக்கும் சோதனை ஒரே போல தான் வருகிறது. ஆனால் என்ன சொல்லுகிறார்? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்ன உண்மை உள்ளவர்? 2 காரியங்களை வலியுறுத்துகிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கிறதில்லை. அதே போல் 2வது, சோதனையை தாங்கிக் கொண்டு அந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கு, ஒரு வழியையும் அவர் உனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அவர் உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிகள் பாவத்தில் விழுந்துட்டு ஒருபோதிலும் சாக்கு போக்கு சொல்லுகிறதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. தேவ கிருபையானது அந்த அளவுக்கு பற்றாக்குறையாக அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறதற்கு அதற்கு சம்பூரணமாக கிருபைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டவர். அவர் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேலாக, ஐயோ இது என் திராணிக்கு மேலே வந்ததுனால விழுந்துட்டேன்னு சொல்லி எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. தேவன் உண்மை உள்ளவர் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகள் என்று அறிக்கையிடுபவர்கள் தாங்களும் மனிதர்தான், இதனால் பூரணமானவர்கள் அல்ல. அவர்களுக்கும் வாழ்க்கையில், வார்த்தையில், நினைவில், அவர்கள் செயலிலெல்லாம் கொஞ்சம் பாவங்களை செய்ய முடியும் என்று ரோமர் 6:1 பார்க்கிறோம். ஆகவே அந்த பாவம் செய்தலை அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி நியாயப்படுத்தக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தவறி விழ தேவையில்லை. அவர்களுக்கு தேவையான கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சோதனைகளை வெல்லவும் அவ்வாறாக பாவத்தை போராடி மேற்கொள்ளவும் போதுமான கிருபையை தருகிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம், 17ஆம் வசனம், 26வது வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி ஆண்டவர் எழுதுகிறார். அப்போது விசுவாசியாக இருக்கிறவர்களுக்கு வருகிற சோதனையில் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறதற்கு தேவையான கிருபைகளை, வல்லமைகளை ஆண்டவர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் தாங்குகிறதற்கு மேலாக நாம் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ஒவ்வொரு சோதனையோடு கூட நம் சோதனையை தாங்கி பாவத்தை மேற்கொள்ள அவர் ஒரு வழியை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயரில் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆகவே நிச்சயமாக நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும். அதே போல் தேவனுடைய கிருபை, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், தேவனுடைய வார்த்தை, ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணும் வல்லமை, கிறிஸ்துவின் பரலோக மன்றாட்டு ஆகியவை பாவத்தோடும் ஆவிக்குரிய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் விசுவாசிகளுக்கு உள்ள போராட்டத்துக்கு எதிராக போதிய வல்லமையை தருகின்றன. அதாவது தேவனுடைய கிருபை நமக்கு வல்லமையை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு வல்லமையை தருகிறது. தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு வல்லமையை தருகிறது. ஆவியானவர் எனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறாரே, அந்த வல்லமையானது எனக்கு தேவையான கிருபைகளை தருகிறது. என் கிறிஸ்து பரலோகத்திலிருந்து எனக்காக மன்றாடுகிறாரே, இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு பாவத்துக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட போராடுகிற முழுமையான வல்லமையானது
எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து எபிரேயரில் 7வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதிலேயும் இங்கே எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாயிருக்கிறார். அவர் போராடி நமக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே நாம் முற்றுமுடியும் ரட்சிக்க வல்லமை உடையவர்களாக காணப்படுகிறோம். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் பாவத்துக்கு அடிபணிவார்கள், ஆனால் அது கிறிஸ்து அளிக்கும் கிருபையின் பற்றாக்குறையினால் அல்ல, ஆனால் அதற்கு காரணம் விசுவாசிகளின் ஆவியானவரின் வல்லமையினால் தங்கள் சொந்த பாவ இச்சைகளை ஆசைகளை எதிர்க்க தவறுகிறது தான் காரணம். ஏன்னா ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன காரியங்கள் இருக்க வேண்டும்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இன்றைக்கு மற்றவனைப் போல வெளியே இருக்கிறவனைப் போல சாக்கு போக்கு சொல்லி அவனும் விழுந்துட்டான் நானும் விழுந்துட்டேன்னு சொல்லுகிறதற்கு அல்ல, மாம்சத்தின்படி நம்ம பிழைப்பதற்கு அல்ல, ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய சரீரத்தில் தங்கி இருக்கிறவராலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நம்ம பிழைக்க முடியும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவர் நம்மை நடத்த நம் முழுமையாக அவருடைய கரங்களுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலையும் பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து அவர் எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபும் தன்னுடைய நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 13லிருந்து 15 வரை அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே இந்த உலகத்தில் பாவிகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு திரும்பவும் பாவத்தில் நிலைத்து நிற்க வேண்டிய தேவையில்லை, வழிக்கு விழ வேண்டிய தேவையில்லை. உலகம் வழிக்கு விழுகிறது போல நாமும் வழிக்கு விழ வேண்டிய தேவையில்லை. அதற்கு தேவையான கிருபைகளை பற்றாக்குறை இல்லாமல் ஆவியானவரின் மூலமாக, தேவனுடைய வசனத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையின் மூலமாக அவருக்கு நமக்கு கொடுக்கிறார். அது போதாதென்று சொல்லி நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் பரிந்து பேசக்கூடியவராகவும் இருக்கிறார். இன்னும் ஆழமாக ஒரு வசனம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. என்ன? தம்முடைய மகிமையினால், தன்னுடைய காருண்யம் இரக்கத்தினால நம்ம அழைச்சிருக்கிறார்ல, அதனால தானே சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த அறிகிற அறிவினால் இந்த உலகத்தில் ஜீவனுக்கும் அப்படின்னா அந்த உலக வாழ்க்கையில் நமக்கு என்னவோ தேவைகள் எவ்வளவோ இருக்குது. அந்த ஜீவனுக்கும் தேவைகளுக்கும் தேவ பக்திக்கும் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கும் வேண்டிய யாவற்றையும், அதாவது இந்த உலகத்தில் எவைகள் நமக்கு அன்றாட தேவைகளோ அவைகளை தருகிறதற்கும், பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எவைகள் வேண்டுமோ அந்த வல்லமையை தருகிறதற்கும் அவருடைய திவ்ய வல்லமையானது, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மன்றாட்டின் ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. இவைகள் இருக்கும் பொழுது நம்ம சோதிக்கப்பட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் என்னுடைய சோதனையை தாங்க முடியலன்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. தேவன்
பற்றாக்குறையாக கிருபையை தருகிறவர் அல்ல. உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உண்மை உள்ள ஒரு ஆண்டவர் தாங்குகிறதற்கு மேலாக நாம் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ஒவ்வொரு சோதனையோடு கூட நாம் சோதனையை தாங்கி பாவத்தை மேற்கொள்ள அவர் ஒரு வழியை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக பரிசுத்தமாய் வாழ முடியும், வெற்றி உள்ளவர்களாய் வாழ முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளை, அவர் கொடுக்கிற வெகுமதிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.